Hi Chronic Learners. இது உங்களோட டெக்னிக்கலி தமிழ் சேனல் அண்ட் நான் புஷ்கலா. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சிடி இமேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? ஆமா, இது சிடி இமேஜஸ் தான், நம்ம பிரெயினோட சிடி இமேஜஸ். ஸோ இந்த இமேஜ், இந்த பிரெயின் எல்லாம் வச்சு, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்க ஏரியாலாம் வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க கேக்குறதா இருந்தா, ஸோ இன்னைக்குள்ள டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். யூ கேன் லிவ் வித் ஜஸ்ட் ஹாஃப் அ பிரெயின். அதாவது நமக்கு பாதி பிரெயின் இருந்தா போதும், நம்மளால நல்லா உயிரோட நார்மலா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். என்னப்பா ஹாஃப் த பிரெயின் வச்சு எப்படி நல்லா வாழ முடியும்னு கேட்டா, நான் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருக்க முடியும்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் நமக்கு ஹாஃப் அ பிரெயின் இருந்தா போதும், நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லைஃப வாழ முடியும். நம்ம பிரெயினே இல்ல அப்படின்னா வாழவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு ஹாஃப் அ பிரெயின் இருந்தா கூட நம்மளால ஒரு ரிலேட்டிவ்லி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் பேரு, என்னோட இன்ஃபெக்டட் பிரெயின் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜரோட பேரு ஹெமிஸ்பியரெக்டமி. ஸோ இந்த ஹெமிஸ்பியரெக்டமி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது அங்க பார்த்த சிடி இமேஜ் தான். இது என்ன சிடி இமேஜ்ங்கிறது, நம்ம பிரெயின் பத்தி ஸ்கேன் எடுப்பாங்க, அதுதான் இந்த சிடி இமேஜ்ன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கேன் பேரு. இந்த ஸ்கேன்ல என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ளத ஸ்லைஸ் பண்ண மாதிரி, அதாவது வெட்டி எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுறது தான் சிடி இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிடியை வச்சு ஹெமிஸ்பியரெக்டமி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற பேஷண்ட்ஸ சிடி பண்ணா அது இப்படிதான் இருக்கும். பாதி பிரெயினையே காணும் பாத்தீங்களா? இங்க பாதி பிரெயினே எம்டியா இருக்கு. இந்த சைட்ல இருக்க பாதி பிரெயின் இருக்கு, பட் இந்த சைட்ல இருக்க பாதி பிரெயின் இல்லவே இல்லை. இதுதான் ஹெமிஸ்பியரெக்டமி. ஸோ இது ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். நம்ம பிரெயின்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு பாதி பார்ட் ஆஃப் த பிரெயினையோ இல்ல ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த பிரெயினையோ ஆப்ரேட் பண்ணி ரிமூவே பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர் மெயினா பண்ணும் போது, இப்போ நம்ம பிரெயின்ல இருக்க எல்லாமே இன்டர் கனெக்டடா தான் இருக்க போகுது. ஸோ இன்டர் கனெக்டடா இருக்க பார்ட்ஸை முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு போற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கட் ஆன பிரெயினை வெளியே எடுத்துருவாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இப்போ நீங்க பாக்குறது சிடி இமேஜஸ் தான். இது எல்லாத்துலயுமே ஹாஃப் அ பிரெயின் காணும். இந்த எம்டியா இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே பிரெயினை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது மோஸ்டா எப்போ நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வைரஸ்னாலயோ இல்ல ஏதாவது ஒரு நோயினாலயோ நம்ம பிரெயின் டைரக்டா பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை சரி பண்ண முடியல டேப்லெட்ஸ்னாலயோ இல்ல வேற எந்த ப்ரொசீஜர்னாலயும் சரி பண்ண முடியலங்கிற ரீசன்ஸ்னாலதான் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜருக்கு யூஸ்வலா போவாங்க. ஸோ நம்ம பிரெயின்ல பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி பகுதிய ஃப்ரண்டல் லோப்னு சொல்லுவோம். காது பக்கத்துல இருக்க பகுதிய டெம்போரல் லோப்னு சொல்லுவோம். அதுக்கும் மேல இந்த உச்சி மண்டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத பெரிட்டல் லோப்னு சொல்லுவாங்க. பின் மண்டைய ஹாசிபிட்டல் லோப்னு சொல்லுவாங்க. இது 2 சைடு ஆஃப் த பிரெயின்லயுமே இருக்கும். இது 2 பக்கம் மாதிரி யோசிச்சுக்கோங்க. 2 சைடு ஆஃப் த பிரெயின்லயுமே இருக்கும். சோ இப்போ எனக்கு ஒரு சைடு ஆஃப் த பிரெயின் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சைடுல இருக்க இந்த 4 பார்ட்டுமே போயிரும்னு அர்த்தம். சோ ஏன் இவ்ளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் பிரெயினை ரிமூவ் பண்ற வரைக்கும் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மெயினான ரீசன் வந்து ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அததான் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ல சீசர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான். ஸோ நம்ம பிரெயின்ல எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் நடக்குது அப்படின்னா, அதாவது எங்கேயாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி ஸ்பார்க் ஆகுது அப்படின்னா அததான் சீசர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீசர் ஒரு வாட்டி நடந்தா பரவாயில்ல, பட் எபிலெப்சின்னு சொல்றது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன். இதுல சீசர்ஸ் பல தடவை நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப நிறைய வாட்டி ஃப்ரீக்வெண்டா இந்த ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களால நார்மலாவே இருக்க முடியாது. அவங்க நிறைய மறந்து போக ஆரம்பிப்பாங்க, கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஒருத்தவங்க மோசமா போயிட்டாங்க அப்படின்னா தான் வேற வழி இல்லாத பட்சத்துல இந்த ஸ்பெரிக்டமி பண்ணுவாங்க. சோ இந்த ஹெமிஸ்பியரெக்டமி பண்றது மோஸ்டா எபிலெப்சிலேயே ரொம்ப சிவியர் கேசஸ், அதாவது
தொடர்ந்து ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கு. அது எதுவுமே பண்ண முடியல. எவ்ளோ மெடிகேஷன் குடுத்தோம் அத ட்ரீட் பண்ண முடியல. அவங்களுக்கு கை கால்லாம் கொஞ்சம் கூட நிக்காம உதற ஆரம்பிக்குது. அவங்களால எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. பிரெயின்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எதுவுமே கரெக்ட்டா நடக்க மாட்டேங்குது. இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்டிஷன் போம்போது தான் பிரெயின ரிமூவ் பண்ற அளவுக்கு போவாங்க. அண்ட் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த ஸ்கேன பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு ஆஃப் த பிரெயின் இருக்கு. மீதி சைடு வந்து காலியா இருக்கு இல்லையா? சோ இந்த காலியா இருக்கிற இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்லைடு. வாட் ஃபில்ஸ் த ஸ்பேஸ் ஆஃப்டர் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரிமூவ்ட்? நான் என்னோட பார்ட் ஆஃப் த பிரெயின் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பார்ட்ல எது போய் நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் போய் நிக்கும். ஸோ இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா, பிரெயின்ல இருந்து உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் வரைக்கும் எம்ப்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளூயிட்ஸ் ஃபில் பண்ணிட்டே வரும். அதுதான் இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட். யூசுவலா வந்து ஒரு ஹால்ஃப் ஆஃப் த பிரெயின் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க எதையும் வச்சு ஃபில் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த எம்ப்டி ஸ்பேஸ அப்படியே விட்டுருவாங்க. அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் அதுவாவே போய் ஃபில் ஆயிக்கும். அதுவாவே அதோட வேலைய பார்த்துக்கும். ஸோ இதுல எதுவும் ரிப்ளேஸ்மென்ட்டா வச்சு அடைக்கணும் அப்படிலாம் ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடுங்கிறது பிரெயின சுத்தியும், பிரெயினுக்குள்ள இருக்கிற வென்ட்ரிகல்ஸ்லயும் இது அதிகமா இருக்கும். ஸோ இது போய் அந்த ரிமைனிங்கான பிரெயின் இல்லாத இடத்துலலாம் இது ஃபுல் ஆயிறதுனால, பிரெயின் வந்து ஹால்ஃப் த பிரெயின் இருந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஹால்ஃப் த பிரெயின் எடுத்துட்டீங்க. செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. இதனால எதுவும் பிரஷர் வராதா? இதனால ஒண்ணும் பிரச்சனை வராதான்னு கேட்டா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இப்போ ஹால்ஃப் த பிரெயின் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் எக்ஸஸா இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிடும். இந்த மாரி ஃபில் பண்ணிடுச்சுன்னு வைங்க. இததான் வென்ட்ரிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். சம்வாட் சில கேசஸ்ல இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடோட செக்ரீஷன் ரொம்ப அதிகமாயிடும். சோ இருக்கிற மீதி பிரெயின அது பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிரும். யூசுவலா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப பெருசா அந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிரும் நம்ம வென்ட்ரிகல்ஸ்குள்ள. சோ அப்படி ஆகுற கேசஸ்ல பிரெயினுக்கு ஒரு பிரஷர் ஜாஸ்தி ஆயிரும். அததான் வந்து ஹைட்ரோசெப் செப்லஸ்ன்னு சொல்றோம். ஹைட்ரோசெஃபலஸ். இதுக்கோட காரணம் வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் ரொம்ப அதிகமா செக்ரீட் ஆகுது. நம்ம பிரெயின போட்டு அது பிரஷர் பண்ண ஆரம்பிச்சுச்சு அப்படின்றது தான் ஹைட்ரோசெஃபலஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த ஹைட்ரோசெஃபலஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் இந்த கீழ இருக்கிற சர்ஜரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அனாடாமிக் ஹெமிஸ்பெரட்டோக் ஹெமிஸ்பியரெக்டமி. ஆ இந்த ப்ரொசீஜர் வந்து எப்போ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துல இந்த ப்ராப்ளம கண்டுபிடிச்சு பிரெயின ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்னு கண்டுபிடிக்கும்போது, இந்த அனடாமிக் வேய தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஹால்ஃப் ஆஃப் த பிரெயின அப்படியே மொத்தமா ரிமூவ் பண்ணிருவாங்க. ஸோ மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டா, இப்போ நம்ம பார்த்த மாரி ஹைட்ரோசெஃபலஸ் ப்ராப்ளம் நெறைய வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் கம்மி பண்றதுக்கு இப்போ ஃபங்ஷனல் ஹெமிஸ்பெரக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ஸ்பாயில் ஆயிருக்கோ, எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கோ, அந்த பார்ட்ட மட்டும் ரிமூவ் பண்ணிருவாங்க. ரிமைனிங் எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ எந்த பார்ட் மட்டும் எனக்கு அஃபெக்ட் ஆகுதோ, அத மட்டும் ரிமைனிங் பிரெயின்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி, அத மட்டும் கட் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பிரெயின வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஃபுல்லா ஒரு ஹால்ஃப் ரிமூவ் பண்றதுங்கிறது பெரிய ஸ்டெப்பு. அதோட பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் ஹெமிஸ்பியரெக்டமிங்கிறது ஒரு சின்ன பார்ட்ட தான் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ பாதிப்பு ரிலேட்டிவ்லா கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ தேங்க் யூ. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச்.